ஐயா மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு சப்போர்ட் கொடுத்தார். அதை பத்தி எழுதியிருக்கும் போது அவரோட ஆட்டோபயோகிராஃபிலே எழுதியிருக்காரு, சுயசரிதத்திலே எழுதியிருக்காரு. ஆனா இன்னைக்கு முதல் அமைச்சரா இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் தந்தையார் சொன்ன அந்த வழியில போகாம நான் எதிர்ப்பேன், எங்களுக்கு வேண்டாம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்றது. அதனால இப்ப இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்க விடாம தடுக்கிறதுக்காக நிக்கிறவங்க எல்லாரோட ஒவ்வொரு பின்புலம் பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணவங்க தான். ஆனா இன்னைக்கு எனக்கு பொலிட்டிக்கலி ஷார்ட் சைட்டடா எனக்கு இது உபயோகமா இருக்கு, அதனால எதிர்ப்பு தெரிவிப்பேன் அப்படின்னா நம்ம நாட்டை பத்தி யோசிக்க வேணாமா? ஏன் 2034 தாங்க பார்லிமெண்ட், லோக்சபா அண்ட் அசம்பிளிஸ் ஆர் கோயிங் டு கம் டு அலைன்மெண்ட். இன்னைக்கே நீங்க அதை பத்தி வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால 34 நம்ம இளைஞர்கள் எதிர்பார்க்கிற செலவை குறைங்க ஐயா, நாட்டை முன்னேற்றுங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுமோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க, இன்னோவேஷன்ல பணம் போடுங்க, ஸ்டார்ட் அப்ஸ் பண்றதுக்கு இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்கள் திரும்பி வந்து நம்ம நாட்டில் பண்ணணும்னு வரவங்க இவங்களுக்கெல்லாம் அப்போ 34 அவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கணும்? வாய்ப்பை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது அந்த குற்றம் நம்ம மேல வருமா இல்லையா?